மக்களே, நம்ம பல்வேறு விதமான வீடியோக்களை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் செய்திகளை டிவிகே அப்படிங்கிற கட்சி சார்பாக நம்ம ஏகப்பட்ட வீடியோக்களை போட்டுட்ருக்கோம். இந்த கட்சியை நம்ம மைனூட்டாக வாட்ச் பண்ணி இவங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸை நம்ம ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்கோம். சமீபத்தில் நம்ம பண்ண 2 வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிவிகே தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மீனவ சமுதாய மக்கள் மத்தியில் செம வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்காருங்க. ரொம்ப சூப்பருங்க, கண்டினியூவாக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சில விஷயத்தை கவனிக்காமல் இருக்குங்க, அரசியல் அந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில முரண்பாடுகள் இருக்கக்கூடிய 2 செய்தியை ஆவணப்படுத்தி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ மூணாவது நம்ம டிவிகே பற்றி பெரிய லெவலில் இப்போ சமீபத்தில் பேசக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சம்பவம். இங்கே விஜய் அண்ணா விட்டுறேன், விஜய் அண்ணாவை தள்ளி வச்சிடலாம். டிவிகே அப்படிங்கிற பார்ட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இந்த சம்பவத்தை பெரிய லெவலில் எடுத்துக்கணும். மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க இது அடிப்படையில் செய்திகளை கிரியேட் பண்ணிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், கட்சியோட இமேஜ் பெரிய லெவலில் உயரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம ஆவணப்படுத்த போகிறோம். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இப்போ ஒரு சின்ன மேட்டரை நான் சொல்லிவிட்டு அடுத்து பேச போகிற முக்கியமான விஷயத்துக்குள்ளே போயிடுறேன். ஏன்னா அந்த சின்ன மேட்டரை சொன்னால் தான் அடுத்து பேச போகிறது எவ்வளோ முக்கியமான மேட்ரு, எவ்வளோ பெரிய வேலையை டிவிகேல இருக்கக்கூடியவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் வரும். ஸோ அரசியலில் விஜய் அண்ணா ஜெயிக்கணும்னா என்ன பிரச்சனை, என்ன விஷயங்களை செஞ்சால் அண்ணா ஜெயிக்க முடியும்? அண்ணனுக்கு ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை உடைக்கிற வேலையை அண்ணனோட ஆப்போசிட் பார்ட்டி பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை அப்படியே பாதுகாக்கணும், பொத்தி பாதுகாக்கணும். அந்த இமேஜை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகணும். இது 2 வேலையை மட்டும் டிவிகே வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு செஞ்சாங்கன்னா நம்ம நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் பெரிய லெவலில் ஒரு செல்வாக்க பெற்று பெரிய லெவலில் ஆட்சிக்கு வர முடியும். ஸோ இந்த இமேஜை அதிகப்படுத்துகிற வேலையை நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். அண்ணனோட இமேஜ் உடைக்கிற வேலையை அவரோட பர்சனல் லைஃப்பில் ஆரம்பித்து, அவர் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பித்து, இவரை மதிக்கலை, அவர் செய்யலை, இவரை அவமானப்படுத்திட்டார், இந்த கட்சிக்காரங்க இப்படி ஓடிட்டாங்க, அப்படி ஓடிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, கற்பழிப்பு பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இமேஜை எல்லா ஏரியாலேருந்தும் உடைக்கிற வேலை ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இமேஜை அதிகப்படுத்தணும். என்ன பண்ணால் இமேஜ் அதிகமாகும்? நம்ம ஆல்ரெடி இப்போ உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம். இந்த உறுப்பினர் சேர்க்கை விஷயத்தில் எதை பண்ணால் பெரிய லெவலில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நம்ம இமேஜ் ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருந்துச்சுன்னா, தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம்னாவே இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்மளால் பெரிய லெவலில் அந்த அரசியல் சதுரங்கத்தில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் எனக்கு வருது. ஸோ ஒரு வாழை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து எடுத்தாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடித்த மிக முக்கியமான ஒரு நடிகர் கட்சியில் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஃபோன் கால் வருது, தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இப்போ இவர் கட்சியில் சேரணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ அவங்களோட அடுத்த அப்ரோச்சாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பெரிய லெவலில் என்ன பண்ணுறாங்க, மாவட்ட நிர்வாகம், உங்கள் ஊரில் வேறு யாரும் சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் ஊரில் வேறு யாருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவரும் பல்வேறு விதமான நபர்கள்ட்ட பேசுகிறாரு. 300 பேர் அங்கே சேருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் கண்டுபிடிச்சிடுறாங்க. 300 பேர் அந்த கிராமத்தில் டிவிகே கட்சியில் சேர போகிறாங்க. வாழை கிராமம் முழுக்க டிவிகே கட்சியில் சேரப்போகுது அப்படிங்கிற செய்தி வரும்போது இந்த வாழை கிராமத்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா இது அவரோட கிராமம். மாரி செல்வராஜுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒரு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திமுக ஆரம்பித்து, அதிமுக ஆரம்பித்து, விசிகள் ஆரம்பித்து, இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் ஆரம்பித்து பல்வேறு கட்சியில் பயணித்தவங்க தான். எல்லாரையும் ஒரு அணி கீழே கொண்டு வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை டிவிகே அங்கே நிகழ்த்தியிருக்காங்க. 300 பேர் பக்கம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சோன்னே டிவிகேவோட மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்கேயும் வர வேணாம், நாங்கள் அங்கே வரோம், நாங்கள் அங்கே வந்து உங்களை எங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்வேல் அப்படிங்கிறது அந்த வாழைப்படத்தில் மாரி செல்வராஜ் அவர்களோட குழந்தை கதாபாத்திரம் நடித்தவரோட பேர். வாழைப்படத்தோட நாயகன் டிவிகேல இணைந்தார் அப்படிங்கிற செய்தி இருக்கட்டும், வாழை திரைப்படத்தில் காட்டப்பட்ட கிராமம் முழுவதுமாக டிவிகேல இணைந்தது அப்படிங்கிற செய்திக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது, எவ்வளோ பெரிய லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படை புரிதல் வருதா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து இந்த வீடியோவில் நான் கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா அஜிதா அப்படிங்கிற ஒருத்தவங்க பேர். இவங்க பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோட மாவட்ட பொறுப்புகள் பெரிய லெவலில் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மீனவ கிராமங்களில் நம்ம முன்னாடி ஆல்ரெடி நம்ம பேசின வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீனவ கிராமங்களில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கட்சியில் நபர்களை சேர்க்கிற வேலையை இவங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட அறிவுறுத்தல் அடிப்படையில் நேரடியாக அந்த கிராமத்துக்கே போயிட்டாங்க. கிராமத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே சந்தித்து டிவிகேவோட துண்டை போட்டு பெரிய லெவலில் கட்சியில் சேர்த்துருக்காங்க. ஸோ வாழை திரைப்படத்தில் காமிக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய 300 பேரை டிவிகே கட்சியோட அந்த மிகப்பெரிய ஒரு புரிதல் காரணமாக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு இந்த செய்தியை நம்ம கிரியேட் பண்ணால், டிவிகே அப்படிங்கிற கட்சிக்கு எங்களுக்கு அரசியல் தெரியாது, நாங்கள் குழந்தை பசங்க, செய்தியை கிரியேட் பண்ண தெரியாது, இமேஜை காப்பாற்றிக்க தெரியாது அப்படிங்கிற செய்திகளுக்கெல்லாம் பின்னாடி எங்களால் எதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தூத்துக்குடியில் இந்த விஷயத்தை சாதிச்சிருக்காங்க புளியங்குளம் பகுதியில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு நபருக்கும் நான் அந்த இடத்துல ஒரு கிரெடிட் கொடுக்கணும். பொன்மயில் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் ஒருத்தர். இந்த விஷயம் பெரிய லெவலில் நடக்கிறதுக்கு இந்த பொன்மயிலோட பங்களிப்பு பெரிய லெவலில் இருக்குது. ஸோ பொன்மயிலாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டம்
மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான இந்த இடத்துல பெயர் தெரியாத ஊர் தெரியாத பயணித்த நபர்கள் அத்தனை பேராக இருக்கட்டும், எல்லாருக்குமே இப்படிப்பட்ட செய்திகளை கிரியேட் பண்ணும்போது தான் மக்கள் மத்தியில் ஒரு கிராமத்தை தூக்கிட்டாங்க அவங்க தெரியுமா, உறுப்பினர் சேர்க்கைனா சும்மா பண்ணலங்க, கிராமத்தை தூக்கிட்டாங்க அந்த கட்சிக்காரங்க அப்படிங்கிற அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. விஜய் அப்படிங்கிற ஒரு நபரோட அந்த இமேஜை கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெரிய லெவலில் தூக்கி நிப்பாட்டும் போது தான் கட்சிக்கு மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. இந்த செய்தி பெரிய லெவலில் பார்க்குற அத்தனை பேருமே ஆச்சரியத்துக்குள்ளா இருக்கும். அவங்களால டிவிக்கு அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற இந்த 300 பேர் பார்த்தீங்கன்னா இவங்க கிரியேட் பண்ண செய்தி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அத்தனை பேர் மத்தியிலையுமே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியும். இந்த கட்சி பற்றி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை வச்சு நம்ம பெரிய லெவலில் சாதிச்சிடலாம் அடுத்த எலெக்ஷனில். பட் அந்த இமேஜ் மட்டும் நம்ம காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு வேலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த இமேஜை குறைக்கிற வேலையை பெரிய லெவலில் பார்த்துட்டு இருக்காங்க. எதை எடுத்தாலும் டிவிக்கே, உட்காந்தா டிவிக்கே, நின்னா டிவிக்கேங்கிறது பெரிய லெவலில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அண்ணன் எப்படிப்பட்ட செய்திகள்லாம் இப்போ சைலண்டாக கிரியேட் பண்ணுறான்னு பார்த்தீங்களா. மாநாட்டில் மிகப்பெரிய லெவலில் மிக தீவிரமாக அரசியல் பேசினார். அந்த அரசியல் பேசின விதம் பெரிய லெவலில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநாட்டில் நிலம் கொடுத்த நபர்களுக்கு கன்று கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மாநாட்டுக்கு நிலம் கொடுத்த நபர்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு கூட்டு வந்து பர்சனலாக அத்தனை பேரோட ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு நிலம் கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோன்னு சொல்லி அந்த நன்றி கடனை பெரிய லெவலில் காமிச்சாங்க. ஸோ அந்த மக்களும் மீடியாவுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எங்களை கவனிச்சாங்க. எல்லா கட்சிக்கும் நாங்கள் நிலம் கொடுத்துருக்கோம், ஆனால் இந்த கட்சி எங்களை பெரிய லெவலில் நல்லா கவனிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான செய்தியை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ விபத்தில் உயிரிழந்த விஜயோட தொண்டர்களை விஜய் வந்து கவனிக்கல, மாநாட்டுக்கு வந்த நபர்களுக்கு வந்து அடுத்து நடந்த செயற்குழுவில் கூட இரங்கல் தீர்மானம் போடல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரிய லெவலில் நமக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு விமர்சனமாக முன் வச்சாங்க. அந்த நபர்களை பர்சனலாக எந்த விதமான ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணாமல் இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது தான் ரொம்ப தெளிவான இமேஜ் பெரிய லெவலில் கிரியேட் பண்ண அது உள்ளபடியாக வட்ட இருக்குது. பட் உள்ளபடியாக வட்ட இருந்தாலும் வேற யார் சொல்கிறதையும் பெரிய லெவலில் கேட்காம இதுதான் சரியான பாதைன்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட எந்த புகைப்படமும் இல்லாமல் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்தையும் தன்னுடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அத்தனை பேரையும் சந்தித்து ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜை பெரிய லெவலில் அண்ணன் ஏற்படுத்தியிருக்காங்க. உள்ளபடியே அந்த நிலம் கொடுத்த நபர்களுக்கு அண்ணன் நன்றி கடன் பட்டிருக்காங்க. அந்த நன்றி கடனை ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க உயிர் இழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி நிச்சயமாக அவரை வருத்தி இருக்கும். ஸோ கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய மன்னிப்பு அந்த மக்கள் முன்னாடி கேட்டாங்க. ஸோ 2 இம்பாக்ட்ஃபுல்லான செய்தியை அண்ணன் கிரியேட் பண்ணாங்க. கட்சியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை தூக்கி பெரிய லெவலில் கட்சியில் சேர்த்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பர். நம்மளோட ஒரே நோக்கம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான செய்திகளை மக்கள் முன்னாடி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறவங்க மத்தியில் நம்மளால் முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு வேலையை நம்ம தீவிரமாக செய்ய ஆரம்பித்தாவே நம்மளோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ எதிர்க்கட்சிக்கு தகுந்த ஆதாரத்தோட அரசியல் பேசணும், கலா யதார்த்தத்தோட அரசியல் பேசணும். பேசக்கூடிய நபர்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்க முன்னாடி வந்து எங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். இந்த ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் நம்ம இந்த அரசியல் அணுகணும்னா நம்மளத்தோட யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.